அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பணம் சேர வளர்பிறை அஷ்டமி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். உக்ர தெய்வங்களில் மிகவும் முக்கியமான தெய்வமாக திகழக்கூடியவர் பைரவர் என்று நம் அனைவருக்குமே தெரியும். இவர் 8 வடிவங்களில் இருக்கக்கூடியவர் என்றும், அதில் செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பைரவராக ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் திகழ்கிறார் என்றும் நம் அனைவருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வளர்பிறை அஷ்டமியில் நாம் முழு மனதோடு வழிபாடு செய்ய பைரவரின் அருளால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு பணத்தையும் தங்கத்தையும் நம்மால் சேர்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு வழிபாட்டை பற்றி தான் இப்போது பார்க்க போகிறோம். 8 திக்குகளுக்கும் அதிபதியாக திகழ்பவர் பைரவர். பைரவரை வழிபட்டு தான் அஷ்டலட்சுமிகளும் தங்களின் செல்வங்களை பெறுகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதனால் பைரவருக்கு உரிய அஷ்டமி தினத்தில் பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். அதிலும் குறிப்பாக வளர்பிறை அஷ்டமி சமயத்தில் பைரவரை வழிபாடு செய்யும் போது அஷ்டலட்சுமிகளின் அருளையும் நம்மால் பெற முடியும். அதன் மூலம் பணமும் தங்கமும் அதிக அளவில் சேர ஆரம்பிக்கும். ஆனி மாதத்தின் வளர்பிறை அஷ்டமி என்பது நேற்று ஜூன் 2ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு பிறகு ஆரம்பித்து விட்டது. இன்று ஜூலை 3ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை இருக்கிறது. அதனால் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபாடு செய்பவர்கள் இந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வழிபாடு செய்யலாம். வீட்டு பூஜை அறையில் பைரவரை நினைத்து இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு பணமும் தங்கமும் சேர ஆரம்பிக்கும். பலரது வீட்டில் பைரவரின் படம் இருக்காது. ஒரு சிலர் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரின் படத்தை வைத்திருப்பார்கள். படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிவபெருமானின் படம் கண்டிப்பான முறையில் இருக்கும். சிவபெருமானின் ஒரு அவதாரமாகத்தான் இந்த பைரவர் திகழ்கிறார் என்பதால் சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக இந்த வழிபாட்டை நாம் செய்யலாம். சிவபெருமானின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பால தட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் 5 அகல் விளக்குகளை வைத்து நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றி கொள்ளுங்கள். பைரவருக்கு வாசனை மிகுந்த பொருட்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் என்பதால் வாசனை மிகுந்த மலர்களை வைத்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேத்தியமாக வைக்கலாம், அல்லது தயிர் சாதத்தை கூட நெய்வேத்தியமாக வைக்கலாம். பிறகு சொர்ண ஆகர்ஷண பைரவரின் இப்போது நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை 11 முறை கூற வேண்டும். 11 முறை கூறி முடித்த பிறகு கற்பூர தீபதூப ஆராதனை காட்டி வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போது இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் ஸ்ரீம் க்ளீம் சொர்ண ஆகர்ஷண பைரவாய நமோ நமக. மிகவும் எளிமையான இந்த ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டை வீட்டிலேயும் செய்யலாம். அதே சமயம் பைரவர் சன்னதி இருக்கக்கூடிய ஆலயத்திலும் செய்யலாம். முழு மனதோடு பைரவரை நினைத்து இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களின் அருளால் பணமும் தங்கமும் சேர ஆரம்பிக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.